அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூட கடைக்கு போகிறான். கடைக்காரர் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு மேலே இருந்த சாக்லேட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையன் அதை எடுத்துக்கவே இல்லை. கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன பையனாக இருக்கானே, இந்த சாக்லேட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறானேன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடைக்காரர் மறுபடியும் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் மறுபடியும் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவே அந்த சாக்லேட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்பையும் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் அந்த கடைக்காரரே அந்த சாக்லேட்லேருந்து கொஞ்சம் சாக்லேட்டை அவனுக்கு எடுத்து தராங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கை ஃபுல்லாக சாக்லேட் இருக்கேன்னு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, முதல்ல அவங்க சாக்லேட் எடுத்துக்கோ அப்படிங்கும் போது நீ ஏன் எடுத்துக்கல, அப்புறமா நீ ஏன் அந்த சாக்லேட்டை வாங்கின அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னான், என்னோட கை குட்டி கை தானம்மா, நான் அதுலேருந்து சாக்லேட் எடுத்தேன்னா 1-2 சாக்லேட் தான் எடுக்க முடியும். அதுவே அவரோட கை கொஞ்சம் பெரிய கை தானம்மா, அவர் எனக்கு எடுத்து கொடுத்தா என் கை ஃபுல்லாக சாக்லேட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இந்த கதையோட மாரல் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பண்ணோன்னா நம்ம நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி.